வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகுது மர்மர் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸில் இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு. இந்த படம் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ், இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ், அதுவும் இல்லை தமிழ்ஸ் ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ், அதுவும் கிடையாதா. அப்போ வெறும் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படின்ற ஒரு பேரில் எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் மூவி. இந்த படம் நான் ஆக்சுவலாக போன வாரமே பார்க்க வேண்டியது, பட் ஷோ டைமிங் செட் ஆகாதனால நிறம் மாறும் உலகில் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்தேன். அந்த படத்தை பார்த்தே நொந்து போயிருந்தேன். அந்த டைமில் தான் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இந்த படத்துக்கு ஆகா ஓகோன மாதிரி புகழ்ந்து தள்ளிந்தாங்க. அதாவது இதயம் பலவீனமானவர்கள், ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இதை பார்க்காதீங்க, இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு ஹாரர் மூவி, இதை பார்த்து இது வரைக்கும் பயப்படாதவங்களே இல்லை அப்படின்ற அளவுக்குலாம் பில்டப் கொடுத்துருந்தாங்க. இப்படி ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் வருத்தம் அதிகமாச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஏன்டா பார்த்தோம் அப்படின்ற மாதிரி. அப்படி என்ன இந்த படத்தில் இருந்துச்சுன்னு இப்படி கூவுனாங்கன்னு சத்தியமாக புரியவே இல்லை. நான் முன்னாடியிலேருந்தே என்னோட சேனலில் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பேன். அதாவது இந்த ப்ரெஸ் ஷோஸ்னு ஒன்று நடக்குதுல்ல, அதில் வரக்கூடிய அந்த ரிவ்யூஸை நம்பி நான் நிறைய படங்களுக்கு போய் ஏமாந்துருக்கேன். ஆகா ஓகோ அப்படின்ற மாதிரி புகழ்ந்து தள்ளிடுவாங்க. பட் உண்மையிலேயே அந்த படம் அந்த அளவுக்கு கூட ஒர்த்தாவே இருக்காது. நிறைய படங்கள் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது தப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். உண்மையிலே அது தப்பே கிடையாது. ஒரு படம் ரிலீஸ் ஆக போது இந்த ஜேர்னலில் இருக்குது, நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது வேற. பட் ஒரு படத்தை பார்த்துட்டு இது ஆகா ஓகோன்னு இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி சொல்லி உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை ஏமாத்துறீங்களா காசுக்காக, அதை தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். அப்போ இவ்வளோ பேர் உங்களை நம்பி, உங்கள் வார்த்தையை நம்பி ஒரு படத்தை போய் பார்க்குறான். சுத்தமாக அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் பித்தலாட்டம் தானே. அப்போ அடுத்த டைம் எப்படி உங்களை நம்புவான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் எழுது. இந்த படத்தில் அப்படி என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்குள்ள சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்லப்படுற 7 கன்னிகளும் அண்டு மங்கைன்னு சொல்லப்படுற ஒரு பேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ரியலிஸ்டிக்காக கேப்சர் பண்ணுறதுக்காக 4 யூடியூபர்ஸ் அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலே இந்த பேய்களை கேப்சர் பண்ணாங்களா அண்ட் டுவர்ட்ஸ் தென் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்றது தான் இந்த படத்தோட கதை. ஒரு சராசரி ஹாரர் மூவில நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? பயங்கரமான ஜம்ப் ஸ்கேர் மொமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அது இந்த படத்துல இல்லை. சரி, அப்போ ஹாரர் ஜென்ரேஷன் அப்படின்றதெல்லாம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவியாச்சே, அப்புறம் நாங்கள் எப்படி ஹாரர் ஜென்ரேஷனை வித்தியாசமாக பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அட்லீஸ்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸை வச்சாது ஏதாவது பயங்கரமாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவிங்க, இதில் எப்படிங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன டேஷ்க்கு இது ஹாரர் மூவின்னு சொல்கிறீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. சத்தியமாக பயம் அப்படின்றது இல்லவே இல்லை. உண்மையிலே இதை பார்த்து பயந்தவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதாவது சந்திரமுகியில் ஒரு டைலாக் வரும், தாத்தாவோட வேட்டி காற்றுல ஆடுறத பார்த்து பயந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி பயந்தவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிளா சொல்லணும்னா 4 பேர் ஒரு வெக்கேஷனுக்கு போய் அரை போதையில் எதையோ பார்த்து பயந்துட்டு நம்மளையும் பயமுறுத்த வைக்க முயற்சி பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. சுத்தமாக பயம் இல்லாத ஒரு ஹாரர் மூவியாக தான் எனக்கு இந்த படம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். இது மாதிரியான ஸ்கேம்லலாம் சிக்காம உங்களுக்கு இந்த மாதிரியான நபர்களோட ரிவ்யூஸ் ஜெனியூனாக தோணுச்சு அப்படின்னா அந்த ரிவ்யூஸை ஃபாலோ பண்ணுங்க. அது யாராக வேணா இருந்துட்டு போட்டோம், பட் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இதுக்கு 2 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.